வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் கரையை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னை புரைஸ்வாக்கம் அருகே இருக்கக்கூடிய பகுதியில் மழைநீர் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களையும் உடைய செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க நாம் கேட்கலாம். ஸ்ரீராம், புரைசைவாக்கத்தில் நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்கு கள நிலவரம் என்னவாக இருக்கு? தற்போதைய விவரம். புரசைவாக்கம். வணக்கம் சாம். புரசைவாக்கம் ஜங்ஷன் பகுதிகளில் தண்ணீர் தேங்கிய நிலையில் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். புரசைவாக்கம் பகுதியில் காலையிலிருந்து மிக அதிக கனமழை பெய்து வருவதால் தெருக்களில் வெள்ளம் சூழ்ந்த காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். பொதுமக்கள் மழைநீர் தேங்கிய நிலையில் பொதுமக்கள் அவதிப்படும் அந்த காட்சிகளை தான் தற்போது பார்த்து வருகிறோம். அதே போல அங்கு மெட்ரோ பணிகள் நடைபெற்று வருவதால் மெட்ரோ பணிகளில் உள்ள ஜெனரேட்டர் இயந்திரங்கள் போன்றவையும் ஜேசிபி இயந்திரங்கள் போன்றவையும் மழையில் முழுவதுமாக மூழ்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் தற்போது பார்த்து வருகிறோம். அதே போல வாகனங்களும் மழைநீர் அதிகமாக தேங்கியுள்ளதால் ஊர்ந்து செல்லும் அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அதே போல முதியவர்களும் சிறுவர்களும் தெருவில் பயணிப்பதற்கே கடினமான சூழல் உள்ளது. முழங்கால் வரை தண்ணீர் தேங்கியுள்ளதால் அங்கு பரபரப்பான சூழலில் தான் தற்போது மக்கள் இருக்கின்றனர். அதே போல குப்பைகளும் தெருவில் உள்ள குப்பைகள் எல்லாம் தண்ணீரில் மிதந்து வருவதால் அங்கு ஒரு அசுத்தமான சூழலும் நிலவி வருகிறது. அதில் பொதுமக்கள் சாலை கடப்பதற்கு மிகவும் அச்சமாக இருப்பதாகவும் இதனால் நோய் தொற்று ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். அதே போல வாகனங்கள் தண்ணீர் முழுமையாக நிரம்பியுள்ளதால் வாகன ஓட்டிகள் வாகனத்தை தள்ளியவாறே பயணிக்கின்றனர். மேலும் வாகனங்கள் பழுதாகி பாதையில் நிற்கும் அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். அதே போல மாநகராட்சி ஊழியர்கள் தண்ணீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டும் வருகின்றனர். மோட்டார் வாகனங்கள் மூலம் டிராக்டர்கள் மூலம் தண்ணீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஆனாலும் மழை அதிகமாக இருப்பதால் அங்கு மழை நீரானது அதிக அளவில் தேங்கியுள்ளது. பெஞ்சல் புயல் காரணமாக பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் சென்னை புரசைவாக்கம் தானா தெரு அருகே மழைநீர் தேங்கி இருக்கிறது. மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கள விவரங்களையும் உடைய செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க நாம் கேட்டும். விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீராம்.